வணக்கம் விவர்ஸ். இன்னைக்கு நம்ம மை தும் அப்படிங்கிற நான் நீ அப்படிங்கிற வேர்ட்ஸை வச்சு நம்ம புது சென்டென்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்க போறோம் இல்லையா? நான் தூங்குகிறேன், நான் விளையாடுகிறேன், நம்ம எவ்வளோ தமிழ்ல நம்ம நிறைய சென்டென்ஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ ஹிந்தில மை வந்தா ஃபூ வரணும், தும் வந்தா ஃபோ வரணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய சென்டென்ஸை உருவாக்க போறோம். அந்த சென்டென்ஸ் புது சென்டென்ஸ் உருவாக்கும் போது புது வேர்ட்ஸ் வரும் இல்லையா? அதை இப்ப நான் எழுதி வச்சிருக்கேன். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரியா? முதல்ல இந்த புது வேர்ட்ஸ் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறதோட மீனிங் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா மை வந்தா ஃபூம் வரணும், மை ஃபூம் அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்ற மீனிங் கொடுக்கும். தும் வந்தா ஹோ வரணும், நீ இருக்கிறாய். நம்ம தமிழ்லயே டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? இருக்கிறேன்னு சொல்லுவோம் மை சொல்லும் போது, நீ சொல்லும் போது இருக்கிறாய்ன்னு சொல்லுவோம், அவன் அவள் இருக்கும்போது இருக்கிறான் இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரிதான் மை வரும்போது கட்டாயமா ஃபூ வரணும். முதல்ல முதல்ல வர வேர்ட்ஸையும் கடைசியில வர வேர்ட்ஸையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி மை வந்தா ஃபூம் வரணும்ன்றது தெரிஞ்சுக்கிறோம், தும் வந்தா ஃபோ வரணும் அப்படின்றத நம்ம முதல்ல இப்ப தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த லெசன்ல மை ஹூம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். மை நான், ஹூம் இருக்கிறேன், தும் ஹோ தும் நீ இருக்கிறாய் அப்படிங்கிற மீனிங் இது. சரி, மை நான் ஹூம் இருக்கிறேன், தும் நீ ஹோ இருக்கிறாய். கர் படிக்க தெரியும் இல்லையா உங்களுக்கு? இப்போ க ரா அப்படின்னும் போது கர்ன்னு படிக்கிறோம். இதெல்லாம் ஒரு லெட்டர் வேர்டு. தும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அதனால தும்னே படிச்சுட்டேன். து இருக்கு, வியஞ்சன் லமா வந்திருக்கு, தும்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒன் லெட்டர் வேர்டு தான் இல்லையா? சரி, கர் க ரா கர் வீடு. ஆ பா ஆப். வியஞ்சன் வரும்போது லாஸ்ட் லெட்டர் புள்ளி எழுத்தா படிக்கணும்னு சொல்லியிருக்க. ஆப் நீங்கள். நஹி நஹி இல்லை. அத்தியாபக். ஆ ரெண்டாவது எழுத்து புள்ளி எழுத்தா படிக்கணுங்கிறதுக்காக கூட்டு எழுத்து வந்துருச்சு. அத்யா. ஆ இத் யா. 5 லெட்டர்ஸ் வேர்டுங்கும் போது தேர்ட் லெட்டரும் 5th லெட்டரும் புள்ளி எழுத்தா வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்படி கிடையாது. ஏன்னா துணை எழுத்தோட வந்திருக்கு. தேர்ட் லெட்டர் துணை எழுத்தோட வந்திருக்கு. அதனால இந்த இத்து போட்டு இத்யா அப்படின்னு கூட்டு எழுத்து வந்திருக்கு. ஆ இத் யா பா கா, அது இக்குன்னு படிக்கணும். அத்தியாபக். அத்தியாபக்னா ஆசிரியர். ஹ மா ஹம், ஹம் நாங்கள். லா இந்த டா இருக்குது. இட் கே லட்கே. லட்கேனா பையன்கள். லட்கியா. லா இட் கி யா. இந்த லடுக்கி வரும்போது அப்படியே ரொம்ப இழுத்த மாதிரி கீன்னு ஒரு லடுக்கின்னு. ப்ளூரல்ல வரும்போது கி அப்படின்னு வருது. ல டு கி யா லடுக்கியா பெண்கள். பாயி சகோதரர். வித்யார்த்தி. வி இத். பாத்தீங்களா? இந்த சுழிச்ச எழுத்துக்கெல்லாம் கீழே புள்ளி வருதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இது புள்ளி. இது வி இத் யா. இந்த இர் போட்டுட்டு தி வித்யார்த்தி. வித்யார்த்தினா மாணவர். சரி, இப்போ இதோட மீனிங்ஸ் பார்த்தாச்சு. இப்போ சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி மை ஹூம் தும் ஹோ தூ ஹை யஹ் ஹை वो है, हम आप ये वे எல்லாம் வந்தா ஹே வரும் அப்படின்ட்டு ஒரு காலம் போட்டு காட்டியிருக்கேன் இல்லையா? இப்போ இதனால மனசுல வச்சுக்கோங்க. எப்பவுமே மை வந்தா ஹூம் தவிர வேற எதுவுமே வராது. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வேற லாங்குவேஜ் கத்துக்கிறோம். வேற லாங்குவேஜ் கத்துக்கும் போது எப்படி நான் இருக்கிறேன் தான் சொல்லணும். சாப்பிடுகிறேன், தூங்குகிறேன்னு நமக்கு நான் வரும்போது கிரேன் 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 வரும் சென்டென்ஸ் முடியும் போது. அதே மாதிரி ஹிந்தியில மை வந்தா கட்டாயமா இந்த
ஹூம் வரணும் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. வேற வெர்பு வரும்போது அதுக்காக இங்க ஒரு சின்ன டேஷ் போட்டு காட்டியிருக்கேன். நான் தூங்குகிறேன் போது மை சோத்தாகும், மை சோத்திகும். ஆணா இருந்தாக்கா சோத்தாகும் வரணும். வெர்புல வந்து ஆண் பெண் டிஃபரெண்ட் வந்துரும். அதுக்காக முதல்ல வெர்பு வராம இதை மட்டும் சொல்லி கொடுக்குறோம். புரியுதா? வெர்பு வரும்போது ஆண் பெண் டிஃபரெண்ட் வரும். அதனாலதான் இங்க கொஞ்சம் டேஷ் விட்டுட்டு வெர்பு வராத சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு சொல்றேன். மை, ஹூம், தும், ஹோ. தும் வரும்போது ஃபோ வரும். தூ அப்படின்னு சொல்றது நம்ம யாருக்கு சொல்லுவோம்? கடவுளுக்கு சொல்லுவோம். என்னடா பண்ற நீ, என்ன இந்த மாதிரி இக்கல்ல மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு சொல்லுவோம். கடவுளை வந்து நம்ம வந்து நீ வா போன்னு எல்லாம் தாராளமா பேசுவோம். ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறாரு கடவுளே. நம்மளோடயே இந்த வாழ்க்கையை நம்ம நடத்துறதுக்கு நம்மளோடய பயணிக்கிறாருன்னு நம்ம நம்புறதால அவரை என்ன சொல்லுவோம்? திடீர்னு சின்ன பையனா நினைச்சு தூன்னு சொல்லி பேசுவோம். அப்போ தூன்னு சொல்லும் போது ஹேன்னு யூஸ் பண்ணுவோம். எப்போ நம்ம தூன்றது யூஸ் பண்ணுவோம்னா நமக்கு நெருங்கிய நண்பர்கள் கிட்டயோ இல்லாட்டி நம்ம வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்ட நம்ம தூன்னு யூஸ் பண்ணுவோம். ஹிந்தியில வந்து தும்முன்னா நீன்னு தான் அர்த்தம். மரியாதை இல்லாம பேசுற மாதிரி தும், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் தும்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சிங்குலரு பெரியவங்களா இருந்தாக்கா அப்பா, ஆசிரியர் அவங்களா இருந்தா நம்ம ஆப்புன்னு போடுவோம், நீங்கள்னு போடுவோம் இல்லையா? சிங்குலரா இருந்தா கூட நம்ம வந்து மரியாதைக்கு நீங்கள்னு போடுவோம். அந்த மாதிரி. சரி, இப்ப இந்த தூ எப்ப போடணும்னு சொல்லிட்டேன் இல்லையா? சின்ன குழந்தைங்க கிட்ட பேசும்போது தூ கியா கர்த்தா ஹை அப்படின்னுவாங்க. அப்ப தூ கியா கர்த்தா ஹை அப்படின்னு வரும். தூன்னும் போது கூட ஹேன்றது வரும். அதுன்னு சொல்லத்துக்குதான் இதை எழுதியிருக்கேன். இது ரேரா யூஸ் ஆகும். அதே மாதிரி சாமி கிட்ட பேசும்போது தூ யூஸ் பண்ற மாதிரி சிலர் போயம் எழுதி வச்சிருப்பாங்க. இது சொல்லி தரலையே, ஏன் தூக்கு ஹே போட்டிருக்காங்க, ஹோ தானே வரணும் அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாதுங்கிறதுக்காக திரும்ப சொல்லித்தரேன். தூ வரும்போது ஹே வரும். யஹ் வஹ் வரும்போது ஹே வரும். இங்க ஹம்ன நாங்கள், ஆப்ன நீங்கள், ஏன இவர்கள், வேன அவர்கள். இது ப்ளூரல் எல்லாத்துலயும் ஹே தான் வரும். ஹம் ப்ளூரல், ஆப் நீங்கள் ப்ளூரல், ஏ இவர்கள் ப்ளூரல், அதே மாதிரி வே அவர்கள் ப்ளூரல். ப்ளூரல்ல இந்த மாதிரி இருந்தா கூட எல்லாத்துலயும் ஹேன்னு இந்த புள்ளி வச்சு வரணும். புரியுதா? சரி, இப்போ இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இதை மறக்கவே கூடாது. இது ரொம்ப முக்கியம். எந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் முதலும் கடைசியும் இப்படித்தான் முடியும். தும் வந்தா ஹோன்னு முடியும், மை வந்தா ஹூம்னு முடியும், யஹ் வஹ் தூ வந்தா ஹேன்னு முடியும், ஹம் ஆப் ஏ வே வந்தா ஹேன்னு முடியும்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்பதான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இதெல்லாம் கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். மறக்காம இருங்க. ஓகேவா? சரி, இப்போ சென்டென்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மை, மை ஹூம் நான் இருக்கிறேன். மை லட்கா ஹூம் நான் பையனாக இருக்கிறேன்னு இருக்கு. நம்ம அப்படி தமிழ்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இங்க எழுதி இருக்கிறது என்னன்னா நான் பையன், நான் பையன் அப்படின்னு நம்ம நிறுத்திடுவோம். ஆனா இந்த இருக்கிறேனுக்கு நம்ம மீனிங் சொல்றது இல்ல. இங்கிலீஷ்லயும் ஐ வந்து ஆம் வரும். டிஃபரெண்ட் இருக்கு இல்லையா? ஐ வந்து ஆம் வரும். ஹி ஷி இட்டுக்கெல்லாம் ஈஸ் வரும். யூ வந்தா ஆர் வரும். தும் வரும்போது ஏஆர்இ ஆர் வரும். அந்த மாதிரி மை வரும்போது ஹூமுக்கு மீனிங் என்னன்னா ஆம்னு அர்த்தம். ஏஎம் ஆம் அப்படின்ற மீனிங் இது. ஆனா அது வந்து ஐக்கு பக்கத்திலே வந்துடும். வெர்பு வந்து நடுவுல வரும் இல்லையா? நம்ம வந்து கடைசியில வரும். நம்ம இந்திய மொழிகள் எல்லாத்துலயும் என்ன வருது? வெர்பு வந்து லாஸ்ட்ல வரும். இங்கிலீஷ்ல மட்டும் நடுவுல வரும் இல்லையா? சரி, மை ஹூம் நான் இருக்கிறேன். மை லட்கா ஹூம் நான் பையன். மை மோகன் ஹூம் நான் மோகன். அப்படிதோட நிற்கிறோம். தமிழ்ல சொல்லும் போது நான் மோகன் சொல்லுவோம். நான் மோகனாக இருக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். மை மோகன் ஹூம் நான் மோகன். மை யஹா ஹூம் நான் இங்கே இருக்கிறேன். மை घर में हूं நான் வீட்டில் இருக்கிறேன். இப்போ घर में அப்படின்னும் போது வீட்டில் இதை பிரிக்க கூடாது. மை घर में हूं அப்படி படிக்க கூடாது. தனித்தனியா வேர்ட்ஸ் படிக்கும் போது மை घर में हूं அப்படின்னு படிச்சா நமக்கு சென்டென்ஸே ஃபார்ம் பண்ணவே தெரியாது. எப்பவுமே घर படிக்கும் போது घर में
இப்படி இந்த கர்மே சேர்த்துதான் படிக்கணும். அப்பதான் என்ன அர்த்தம், இது வீட்டில் நம்ம சொல்றோம்ல, வீட்டில்னு. இத நம்ம பிரிப்போமா? வீடு தனியா டில் தனியா பிரிப்போமா? பிரிக்க மாட்டோம் இல்லையா? வீடு தனியா இல் தனியா பிரிச்சு வீடு இல்லுன்னு படிப்போமா? கிடையாது. வீட்டில் நம்ம ஒரே வேர்டா சொல்ற மாதிரி கர்மே அப்படின்னு சேர்த்துதான் படிக்கணும். எது சேர்த்து படிக்கணும்ன்றது சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ மை கர்மே ஹூ, நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு. தும் கவுன் ஹோ, எதிரில் இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம கேள்வி கேட்போம். நம்மளே நம்ம கேள்வி கேட்டுக்க மாட்டோம் இல்லையா? எதிரில் இருக்கவும் நம்ம கேள்வி கேட்போம். தும் கவுன் ஹோ, நீ யார்? மை லட்கா ஹூம், நான் பையன். தும் கஹா ஹோ, நீ எங்கே இருக்கிறாய்? தும் கஹா ஹோ, நீ எங்கே இருக்கிறாய்? மை யஹா ஹூ, நான் இங்கே இருக்கிறேன். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? மை யஹா ஹூ அப்படின்னு. இது எப்ப யூஸ் ஆகுது? நீ எங்கே இருக்கிறாய்னு கேள்வி கேட்கும் போது மை யஹா ஹூன்னு ஆன்சரா யூஸ் ஆகுது. அதே மாதிரி மை லட்கா ஹூன்னு எப்போ யூஸ் ஆகுது ஆன்சரு? நீ யாருன்னு கேட்கும் போது நான் பையன் அப்படின்னு நம்ம சொல்றோம். தும் கவுன் ஹோ, மை லட்கா ஹூம். தும் கஹா ஹோ, நீ எங்கே இருக்கிறாய்? மை யஹா ஹூ, நான் இங்கே இருக்கிறேன். கியா தும் கோபால் ஹோ, இப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்திருக்கலாம். அண்ணன் தம்பிங்க கொஞ்சம் வளர்ந்துருக்கலாம். பாக்குறவங்களுக்கு அடையாளம் தெரியாம போகும். அப்ப கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க? கியா தும் கோபால் ஹோ, என்ன நீ கோபாலா அப்படின்னு கேக்குறாங்க. நை மை கோபால் நஹி ஹூ, மை கோபால் நஹி ஹூ, நான் கோபால் இல்லை. மை மோகன் ஹூ, நான் மோகன் அப்படின்னு. புரியுதா? இப்போ இத மாதிரி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண கத்துக்கிட்டு அதோட மீனிங் இப்ப நான் சொல்லியிருக்கேன், அதை எழுதிக்கிட்டே வாங்க. அப்போதான் இன்னும் ரொம்ப நல்லா ஃபாஸ்டா உங்களால ஹிந்தி படிக்க முடியும். சரியா? சரி, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு இல்லையா? ஓகே. இப்போ ஹம், ஆப், ஏ, வே, இந்த நாலும் வந்தா ஹே வரும்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஹம் நாங்கள், ஆப் நீங்கள், ஏ இவர்கள், வே அவர்கள். ஹே இது பொதுவான வேர்டு. அது ஹம் வந்தா நாங்கள் இருக்கிறோம் சொல்லுவோம். ஆப் வந்தா இருக்கிறீர்கள் சொல்வோம். ஏ வந்தா இருக்கிறார்கள் சொல்வோம். வே வந்தா இருக்கிறார்கள் சொல்லுவோம் இல்லையா? ஆனா நம்ம ஹே மட்டும்தான் எழுதுறோம். நமக்கு இங்க ஃப்ரண்ட்ல உள்ள ஹம், ஆப், ஏ, வே பொறுத்து நம்ம தமிழ்ல மீனிங் மாறுது. ஆனா எல்லாத்துக்கும் ஹே தான் நம்ம போடுவோம். ஓகேவா? சரி. ஆப் கவுன் ஹே, நீங்கள் யார்? ஆப் கவுன் ஹே, நீங்கள் யார்? மை கோபால் ஹூம், நான் கோபால். क्या आप वकील हैं? என்ன? क्या என்ன? आप நீங்கள். வக்கீல் வக்கீலா, வக்கீலாக இருக்கிறீர்களா அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. நை மை வக்கீல் நஹி ஹூ, இல்லை இல்லை நான் வக்கீல் இல்லை. மை அத்தியாபக் ஹூ, நான் ஆசிரியர். ஹம் லட்கே ஹேன், நாங்கள் பையன்கள். ஹம் தோ லட்கே ஹேன், இப்ப லடுக்கே ப்ளூரல் வரும்போது பையன்கள் வரும்போது லடுக்கே வந்துருது. இதுல எத்தனை பேர்னு சொல்லும் போது தோ, ஏக், தோ, தீன், சாரெல்லாம் இங்க வந்துட்டு லடுக்கே வருது பாருங்க. ஹம் லடுக்கே ஹேன், நாங்கள் பையன்கள். ஹம் தோ லடுக்கே ஹேன், நாங்கள் இரண்டு பையன்கள். ஹம் ரவி அவுர் ராஜ் ஹேன், நாங்கள் ரவியும் ராஜுவும். இப்போ இந்த அவுர் வரும்போது தமிழ்ல சொல்லும் போது ரவியும் ராஜுவும் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஹிந்தில அவுர் வரும். இங்கிலீஷ்ல வர ஏஎன்டி அண்ட் மாதிரி அவுர் வரும். ஹம் ரவி அவுர் ராஜ் ஹேன். ஹம் பாயி பாயி ஹேன், நாங்கள் சகோதரர்கள். சகோதரர்கள் சொல்ல மாட்டோம், சகோதர சகோதரிகள் சொல்லுவோம். ஆனா இங்க பாயி பாயி ஹேன, நாங்கள் சகோதரர்கள். ஹம் வித்யார்த்தி ஹேன், நாங்கள் மாணவர்கள். இப்போ ஏ கவுன் ஹேன், ஏன்னா இவர்கள். ஏ கவுன் ஹேன், இவர்கள் யார்? ஏ லட்கியா ஹேன், இவர்கள் பெண்கள்.
ये दो लड़कियां हैं இவர்கள் இரண்டு பெண்கள் ये विमला और सरला है विमला और सरला है ये स्कूल में है இவர்கள் பள்ளியில் இருக்கிறார்கள் ஸ்கூல் மே பள்ளியில் இருக்கிறார்கள் वे कौन हैं அவர்கள் யார் वे गीता और लता हैं அவர்கள் கீதாவும் லதாவும் गीता कहाँ है गीता कहाँ है गीता எங்கே இருக்கிறாள் गीता मैदान में है लता कहाँ है लता भी मैदान में है இப்ப நம்ம இங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஏ வரும்போது ஹே வருது ஏ வரும்போதும் ஹே வருது दो लड़कियां போதும் ஏ दो लड़कियां है வருது ये विमला और सरला हैं ओके ये स्कूल में है பள்ளியில் இருக்கிறார்கள் ஸ்கூல் மே சேர்த்து படிக்கணும் ஏ ஸ்கூல் மே है பள்ளியில் இருக்கிறார்கள் அப்படின்னு விமலாவும் சரளாவும் எங்க இருக்காங்க ஸ்கூல்ல இருக்கிறாங்கன்னு பார்த்தோம் இப்போ அவர்கள் யார் அவர்கள் யார் அப்படின்னும் போது ஹே வருது வேன்றதால ஹே வருது வே கீதா और லதா ஹே அவர்கள் கீதாவும் லதாவும் சொல்லும் போதும் ஹேங்கு புள்ளி வருது இப்போ கீதாவை மட்டும்தான் கேக்குறாங்க இப்ப கீதாவை மட்டும் கேட்கும் போது கீதா கஹா ஹே புள்ளி வரல இல்லையா தெரியுதுல உங்களுக்கு சரி கீதா மைதான் மே ஹே புள்ளி வரல பாருங்க கீதா மைதான் மே ஹே பேர் வரும்போதும் அவள்னு தானே அர்த்தம் பேர் வந்தா கூட ஒரு பொண்ணை பத்தி பேசுறோம் அதனால ஹே வருது லதா கஹா ஹே லதா எங்கே இருக்கிறாள் லதா பி மைதான் மே ஹே லதாவும் லதா பி சேர்த்து படிக்கணும் லதாவும் அப்படின்ற மாதிரி லதா பி இது சேர்த்து படிக்கணும் படிக்கும்போது சேர்த்து படிக்கணும் எழுதும்போது தூரம் தூரம் தான் எழுதணும் லதா பி மைதான் மே மைதானத்தில் லதா பி மைதான் மே இந்த மைதான் மே எல்லாம் சேர்த்து படிக்கணும்ன்றதா கோடு போடுறேன் மைதான் மே லதா பி மைதான் மே ஹே இருக்கிறாள் ஓகேவா சரி இப்போ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்